மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த செய்தியினுடைய விரிவான செய்தியை இங்கே அதனுடைய யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். அது மாத்திரமில்லாதபடிக்கு மற்றும் அநேக தேவ தாசர்களுடைய செய்திகளை கேட்டு உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் பயன்பெறும்படி கர்த்தர் உங்களை அனுக்கிரகம் செய்வாராக. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யோவான் சொன்ன வார்த்தை எப்படியா வாசிக்கிறோம்? பரலோகத்தின் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்பதாக யோவான் சொன்ன வார்த்தைகளை அந்த இடத்துல வாசிக்கிறோம். மட்டுமல்லாதபடிக்கு யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சமாரிய ஸ்திரீ அந்த பட்டணத்துக்குள்ளே போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான வேளையில் அந்த பட்டணத்து ஜனங்கள் அங்கே வந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுவிட்டு 42வது நாள் அப்போஸ்தலர் யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார்கள், நீ சொன்னது நிமித்தம் அல்ல, நாங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று அறிந்து நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் என்று சொன்னதாக அந்த வேதப்பதில் வாசிக்கிறோம். ஆம்பிரியமானே, பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார் என்பதனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 இருந்து 17 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவதூதனை நோக்கி, பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கடமே பரமேஸ்வரனின் திரள் அந்த தூதருடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவரை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தராலே நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அபிரியமானே, தேவன் சொன்னதான வார்த்தை, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். என்னுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஒரு சர்வலோகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, அவருடைய இந்த செய்தியானது, அவருடைய இந்த பிறப்பின் செய்தியானது உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்செய்தி. காரணம் பிரியமானவர்களே, உலகத்தில் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அவருடைய இந்த பரிசுத்தம் உள்ள அந்த இரத்தமே அல்லாமல் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு பரிகாரமும் இல்லை, வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை. அவர் ஐயா சொல்லும்போது சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதானத்தில் வரார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆம்பிரியர், ஆகவேதான் பெந்தைக்கோஸ்து நாளில் பேதுரு இந்த 11 எழுந்து பிரசங்க இந்த வார்த்தையை வாசித்து பார்க்கதான் வழியில வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை என்று சொல்லி பேதுரு பிரசங்கத்தான வார்த்தைகளை அந்த வேதப்பதில் வாசிக்கிறோம். அபிரியமான சகோதரரே, ஒரு மனிதன் எவ்வளவு பாவ அடிமைத்தனத்தில் இருந்தாலும், ஒரு பாவியாக இருந்தாலும், பாவ பழக்க வழக்கெடுக்க விட்டு போடுவதாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த விலையேறுகிற இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்க இது வல்லமுள்ளதாக இருக்கிறது. அது இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்த பரிசுத்தமுள்ள இரத்தம்
நம்முடைய பாவங்களை கழுவினை சுத்திகரிக்க, பிதாவோடு ஒப்புரவாக்க அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆம்பிரியமானே, அவர் இந்த உலகத்தில் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். இந்த கல்வாரி சிலுவையில வேதம் சொல்லுகிறது பிரியமானே, நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது. பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2:24 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆக எனக்கு அன்பானவர்களே, அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால நாம் இனி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆம்பிரியமானவர்களே, மனுக்குலத்தை மீட்கும்படிக்காக முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக பிரியமானவர்களே, தேவனை விட்டு தூரமாய் போற மனுக்குலத்தை மீண்டுமாய் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி பரலோகத்தின் தேவனோட ஒப்புரவாக்கும்படிக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை கடந்து வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, யோவாசானகன் அவரை காண்பித்து சொல்லும்போது சில வார்த்தையை வாசித்து பாருங்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவாசானகன் சில வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விடப்படினால நாம் இனி பாவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்கும் போது உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி மண்ணங்க சேர்ந்து அழுது அவருடைய வரும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய பாவம் எவ்வளவு சக சிவேறு இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு பாவியாக இருந்தாலும் நம்முடைய ரத்தம், கல்வாரி ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க, பரிசுத்தப்படுத்த, தேவனோடு ஒப்புரவாக்க, பரலோக ராஜ்யத்தை பங்குள்ள பிள்ளைகளை மாற்ற ஆண்டவராய் இயேசு ரத்தம் இன்றைக்கு வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு மீட்பை இந்த பாவத்தின் நிமித்தமாய் பாவத்தோடு கூட அக்கிரமத்தோடு கூட மறித்து பாதாளத்தில் பங்கடைந்து விடாது விடுவினவர்களே, பரலோகத்தின் தேவன் நம்மளை மீட்டு இந்த பாவத்தில் நம்மளை விடுதலை ஆக்கி பரலோகத்து பங்குள்ள பிள்ளைகளை மாற்றும்படிக்குத்தான் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். ஆகவேதான் அவருடைய பிறப்பை கொடுத்து தேவதை சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மாத்திரமல்ல, என்னுடைய உங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு கிருபாதார பலியாக இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த தேசத்தில் எது செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட, உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பாவ அடிமத்த நிமித்தமாய், ஏதோ ஒரு பாவ பழக்கொலைத்து நிமித்தமாய் அதில் இந்த விடுபட முடியாதபடிக்கு வேதனையோடு கூட இருந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இன்றைக்குமாய் இந்த செய்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்காக பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். ஏதோ ஒரு தேசத்துக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிறவர்களே அனைத்து மக்களுக்காக உலக இரட்சகராக வெளிப்பட்டவர். இந்த நாளிலும் கூட, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நினைவுகிற நாளிலும் கூட அருமையான சகோதரரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். அதற்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி, உடைய பிறப்பு உலகம் முழுவதிலும் எல்லாருக்கும் அது நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே சொல்லும்போது சொல்லும்போது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த ராஜ்ய சுவிசேஷமானது பூலோகங்கள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லும் வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருவரையும் உடைய பாவம், உடைய வியாதி, உடைய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சித்து உங்களை மீட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடைய துக்கங்களை சந்தோஷமே மாற்றுவாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில்.